ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமனுடைய தி வெக்கேஷன் ஆஃப் லவ்னு ஒரு ஒன் ஷாட் போட்டு போகிறடா. அது 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போனாக்க, நம்ம டேட் வந்து ஜிம்னு சொல்லியிருப்பாங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணலாம் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா, ஒருவேளை நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிங்களாலும் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவில் ஹக் பண்ணிட்டு ஜிம்மி இதெல்லாம் பேசுகிறாங்க. டேக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. பாருங்க மாமா, நான் உங்களை எதாவது ஹர்ட் பண்ணா ஐம் சாரி மாமா, ஓகேவா? இந்த 1 மந்த் உங்க கூட இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான மெமரிஸ் மாமா. நான் உங்களுக்குலாம் ஹர்ட் பண்ணியிருந்தேன், ஐம் சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன், ஓகேவா? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, ஏன்லாம் தெரியல, உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ உங்களை விட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏன் இந்த 1 வீக் என்கிட்ட பேசலன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு டேஸ் வருது தவிர போய் ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து இப்படி ஒரு பேக் சைடு தான் ஹக் பண்ணியிருப்பார் டேவை. அப்படியே வந்து டேவ் அமைஞ்சிருக்காங்க. ஜிமின் அப்போ ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, நான் போயிட்டு வரேன் மாமா, நான் உங்களை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன், சரியா? ஐம் சாரி மாமா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு தான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா, ஐ லவ் யூ மாமா சொல்லி ஜிமின் தான் அப்படியே திரும்பி டேவ் பார்க்கவே இல்லை. ஒரு பாட்டுக்கு அப்படியே டேஸை வைப் பண்ணிட்டு ஓடி வராரு. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, கிராண்ட்மா சொல்லி டேஸில் வைப் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை கிராண்ட்மா, நான் டே மாமாட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன் மாமா, சொல்லிட்டேன், நான் போயிட்டு வர கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா ஜிமின், இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகே? வெக்கேஷனுக்கு என்ஜாய் பண்ண நல்லாயிருக்கும். நீ எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட்டட் ஆகிட்டா, ஓகேவா? ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் தாங்க, ஓகேவா? போகலாமா சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகேம்மா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நான் எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு என்ன மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜிமின் காரில் ஏறி உட்காந்துலேருந்தே காலையில் டேஸ் கொட்டிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஜிமின் அப்பா மட்டும் ஜிமின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பயங்கரமாக அழகிறாங்க. ஜிமின் அப்பாவுக்கு என்ன சொல்லவே தெரியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி, ஃபைனலாக இவங்க பேக் டு யூஎஸ் வந்துடுறாங்கடா. ஜிமின் வந்து ஃபஸ்ட்டே தானே படிச்சிட்டு இருக்காரு, ஓகே? ஃபஸ்ட்டே தான் படிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இனிமேல் இப்போ செகண்ட் இயருக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஜிமின் அப்படியே கரெக்டாக ஊர்லேருந்து வரவும் நெக்ஸ்ட் டே காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் ரெடியாக போய் ட்ராப் பண்ணணும் பவுனா நான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ நானே போய்க்க வரணும், நானே ட்ராப் பண்ணுறேன், எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக குளிச்சுட்டு வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாஸ் அப்படி சொல்லி ஜிம்மில் அம்மா ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மில் பேசுகிற ஹாப்பினஸ் இல்லை. என்னாச்சுப்பா, நீ ஓகேவா இல்லையா கேட்குறாங்க. நான் ஓகே தாம்மா சொல்கிறாங்க. பாருட தங்கம், அது எல்லாமே ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? அவள் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாதுப்பா, நீ புரிஞ்சுக்கோ, ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ ஃபோக்கஸ் பண்ண, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி, ஜிமினும் காலேஜ் போயிடுறாங்களா. இப்போது டேஸ் போயிட்டுருக்கு. ஜிமின் பார்த்தா அவரால் சிரிக்கவே முடியல. அவர் ஞாபகம் கூட டேக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஜிமின் தாண்டா அவங்க ஒரு 3 வீக்ஸ் போயிருக்கோம். நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டமில் அவரோட கேமரா அங்கே எடுத்துகிட்டு போகிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி அந்த பென்ட்ரைவ் போட்டு வச்சிருக்காரு. பார்த்தா அதில் ஒவ்வொரு பிக்சருமே டேவோட தான். அவ்வளோ அழகாக டேக் ஆட நிற்கிறது, அவர் ஒர்க் பண்ணுறது, அந்த டிராக்டர் ஓட்டுறதை சொல்லிட்டு எல்லா பிக்சரும் இருக்குது. அதை ஒவ்வொரு நாள் ஜிமின் கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு அந்த பிக்சரை பார்க்க இன்னும் அழகாக வருது. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு டேவை. உங்களுக்கு ஏமாம்மா என்ன பிடிக்கல, நான் நல்லா இல்லையா, நான் அழகாக எனக்கு தெரியல, அது உங்கள் அளவுக்கு நான் அழகாக இல்லை தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் மாமா சொல்லி ஜிமின் நான் பார்த்துட்டு அவருக்கு மறக்கவே முடியல டேவை. அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த 1 மந்த், ஆனால் அவர் அந்தளவுக்கு டீப்பாக ஃபாலோ ஆகிட்டார். அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிக்சரை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. ரூமில் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க மைண்ட் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போது ஜிம்மில் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா அரி ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. சொல்லுமா, நீ ஓகேவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இல்லைங்க ஜிமின் ஓகேவா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா ஜிமின் ஓகே தான், ஜிம்னுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லைங்க நான் அங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் வில்லேஜ் கூட்டிகிட்டு வந்துருக்கூடாது, கூட்டிகிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு நான் பார்க்குறேன். ஜிமின் துண்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி சாமிங்காக பியூட்டிஃபுல்லாக அவனோட ஸ்மைல் சவுண்டு தான் கேட்கும். ஆனால் இப்போ என்ன ஜிமினை ஹாப்பியாகவே இல்லாமல் எனக்கு தோணுதுங்க. நாங்கள் கூட்டிகிட்டே வந்துருக்கக்கூடாது, இங்கே இருந்துருக்கலாம் போல். கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப அப்செட்டாக இருக்கான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அவன் நார்மல் ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் சும்மா சிரிக்கிறான், ஃபேக்காக சிரிக்கிறான், ரியலாக அவன் சிரிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் ஜிமினை பற்றி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க. சரி விடுமா, ஒன்றும் இருக்காது, நான் பேசுகிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேங்க, எனக்காக கொஞ்சம் பேசுங்க, அவன் பழைய மாதிரி ஆகணுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. கரெக்டாக ஜிம்மில் அப்பா ஜிம் ரூமுக்கு போகும்போது டோர் ஓப்பனாக தான் இருக்கும். பார்க்குறாங்க. பார்த்தா இங்கேருந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அந்த சைடில் பேக் சைடில் தான் இப்போ உட்காந்துட்டு வந்து பேக் சைடு தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் அந்த சிஸ்டம் வந்து ஜிம்மில் அப்பா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போகிறவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாகவே பிக்சர் தான் இருக்குது. அது மாதிரி ஜிம்மின் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி கிளிக் பண்ணி ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துருக்காங்க. அது ஜிம்மில் அப்பா பார்த்துட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு பிக்சரும் அவர் கிளிக் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மில் அப்பா பார்த்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே டேவோட பிக்சர் தான். அது பார்க்குறப்ப ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரண் டக்குன்னு அவர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு எப்படி பேசுறதுனே தெரியலையே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிமின் எதுக்காக டேவோட பிக்சரை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியல. சரின்ட்டு அப்படியே அவங்க அப்பா பேசவே இல்லை. அப்படி வந்துடுறாங்க. இப்போது ஒரு 3 மந்த் போயிடுது.
3 மந்த் ஆஃப்டர் இன்றைக்கி ஜிமின் தான் காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமின் அப்பா தான் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. முன்னாடி ஜிமின் காரில் ஏறினா நான் ஸ்டாப்பாக பேசுவார். ஜிமின் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவர் பேசுறது அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அப்படி இப்போ கொஞ்சம் டேஸ் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார். ஜிமின்னு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஜிமின் இறங்குறாங்க. இப்போது ஜிம்மியோட அப்பா தான் ஒரு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்முக்கு பிடிச்ச கேக்கு வந்து தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் சார் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. சார் ஜிம்னு சாப்பிட்றாங்க. அப்பா உனக்கு ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, உனக்கும் நம்பிச்சிருக்கணும் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை சொல்லணும்ல, உனக்கு எதுவும் ஹர்ட் ஆகுதா சொல்கிறாங்க. இல்லைப்பா சார் நீ யாரையும் மிஸ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் தான், இல்லைப்பா நான் யாரும் மிஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் நீ ஹாப்பியாக இல்லையே நான் பார்த்த வரைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அது நான் எப்படி சொல்கிறது, நான் ஹாப்பியாக தான் போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை இது என் பையன் இல்லை ஓகேவா சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஜிம்மின் பற்றி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அழகாங்க. இங்கே பாரு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கா. ஜிம்மின் அப்பா வெளில கூட்டிகிட்டு வராங்க. வெளில கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்மின் அவங்க அப்பா பட்டு பயங்கரமாக அழகாரு. இங்கே பார்த்தாங்க சொல்லு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அப்பா டேமாலாம் சொல்கிறாங்க. டேக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு டேமாவும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆரியோ சொல்கிறாங்க. எஸ்ப்பா ஐ லவ் ஹிம் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின் சொல்கிறேன். அப்பா எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கலப்பா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஒன்றும் பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாப்பா அவருக்கு என்ன பிடிக்கலப்பா, அவருக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரியலப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. டேமாமா கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. அந்த 1 மந்த்து நான் கூட நினச்சேன் எனக்கு லவ்லாம் வராது அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு டைமும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. அவர் ரொம்ப ஜெனுவன் மேனுப்பா, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அவ்வளோ அழகாக பார்த்துப்பாருப்பா, ரொம்ப கேரிங் பர்சன்ப்பா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவ்வளோ அழகான பர்சனாக, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பார்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அப்போ நான் அவர் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். ஏன் மாமா தானே சொல்லிட்டு நான் ஃபாலோ ஆகிட்டப்பா எனக்கே தெரியாமல். ஆனால் அவர் நான் லவ் சொல்கிறப்ப என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைப்பா. எனக்கு கொஞ்சம் டேஸாக என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணாரா. எனக்கு அப்போ தான்ப்பா அவர் மேலே நான் லவ் பண்ணுறன்றதே நான் ஃபீல் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவர்கிட்ட அந்த ஊரில் ஒரு பொண்ணு பேசினாங்க, எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சுப்பா. அவங்க எப்படி என் மாமா கிட்ட பேசலான்ற அளவுக்கு எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் பாசிட்டிவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் அது லவ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிச்சிருக்குப்பா. ஆனால் அவருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. நானும் அவர் மறந்துடலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் மறக்க முடியலப்பா. ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பா தான் இதான் விஷயமா சொல்கிறாங்க. ஆமாப்பா என்னை ஃபர்ஸ்ட்லேயே ஃபெயில் ஆன மாதிரி அடிச்சுப்பா சொல்கிறாங்க. மாமா என்னை அக்செப்ட் பண்ணி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அவருக்கு என்னென்ன பெட்டர் பர்சன் வருவாங்க. ஆனால் என்னால் தப்பா மாமாவை மறக்க முடியல சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் அழுது அவங்க அப்பா பார்த்ததே கிடையாது, முதல் தடவை. ஜிம்மின் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது அழுது வேறு, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்காக இப்படி ஏங்கி அழுது தான். ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா, நீ இப்படி இருந்தால் அம்மா ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க, உங்களுக்கு தெரியல அம்மா குடும்பம் எந்த அளவுக்கு லவ் சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கும் நீனா எவ்வளோ செல்லம், இவன் நம்ம சின்ன வரைக்கும் எல்லாருக்குமே எவ்வளோ பாசம் மேலே, நீ இந்த மாதிரி ஹர்ட் ஆகுது எங்களால் பார்க்க முடியல, சரி நீ அழாதியோ இல்லை நீ சேட் ஆகுது என்னால் பார்க்க முடியலப்பா, தயவுசெய்து இப்படி இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. நான் வேணா நான் இவங்ககிட்ட பேசவா, டேக்கிட்ட பேசவா, இல்லை டேவோட அப்பா கிட்ட உன்னோட அங்கிள் கிட்ட பேசவா சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லைப்பா, லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது இல்லை, எனக்கு பிடிச்சது நான் சொன்னப்பா, அம்மாவுக்கு பிடிக்கல என்ன பண்ண முடியும், விட்டுருங்கப்பா, நான் என்ன இப்போ ஹாப்பியாக இருக்கணும் தானே சொல்கிறாங்க. ஆமாம் என் பையன் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்களுக்கு எங்கள் பையனோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் இனிமேல் ஸ்மைல் பண்ணேன் ஓகேவா. எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இப்படி ஹர்ட்டான பரவாயில்லப்பா, மாமா கூட இருந்த டேஸ் எனக்கு ரொம்ப அழகான மெமரிஸ், அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம், இதுக்கப்புறம் இப்படி இருக்க மாட்டேன் ஓகே. அம்மா ரொம்ப ஹார்ட் ஆகிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஆகிறாங்க அம்மா ஓகேவா. நைட்டில் சம்டைம்ஸ் தூங்கவே மாட்டாங்க. அவங்க ஏன் உனக்கு ஒரே கூட்டிகிட்டு போகணும், எதுக்காக ஜிம்மில் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுமா அவங்களோட அம்மாவுக்கு வில்லேஜில் இருக்கணுன்ற, வில்லேஜில் வந்து உங்கள் அம்மா குடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்ககிட்ட ஒரு ட்ரீம் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் உனக்கு ட்ரீம் தான் நீ போயிட்டு நீ வேணா ஃபாரின் போகணும்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ட்ரீம்ன்றது என்னோடது மட்டும் கிடையாது, என்னோட பசங்களோடது அப்படி சொல்லி சொன்னாங்க. நீ பிறந்து ஒரு 1 இயர் இருக்கும் அப்போ தான் அம்மா வந்து ஃபாரின் போகிறத பற்றி பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன் எதுக்கு இங்கே எல்லாமே இருக்குமே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமா, இங்கே பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நான் பார்க்காத விஷயங்கள் என் பையன் என்னோட குழந்தைங்க பார்க்கணும், நான் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் என் பசங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதில் நானே இருந்து காட்டணும், பக்கத்துலேயே இருந்து காட்டணும், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அவங்க நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கணும், நல்ல பெஸ்ட் லைஃபை கொடுக்கணும் ரொம்ப ஆசைங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றையும் நம்பிச்சினையும் வந்துட்டு அவங்க ட்ரீமாக வச்சுருந்தாங்க. அதனால தான் அதுவும் இல்லாமல் ஒன்றுனா அவங்க அம்மாவுக்கு உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உனக்கே தெரியல சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எனக்கும் உன் அம்மாவுக்கும் ரொம்ப செல்லம், ஏன்னா நம்பிச்சிட்டு வந்துட்டு சின்ன வயசுல கொஞ்சம் ஜீனியஸாக அப்படி இருப்பான், அவனுக்குன்னு எல்லாமே தெரியும், ரொம்ப சென்சிட்டிவ் அட்டாச் ஆக மாட்டான், அவன் மனசுக்குள்ள வாசனை கூட பெருசாக ஷோ பண்ண மாட்டான். நீ எப்படி கிடையாது, நீ துருத்துருன்னு இருப்ப, ரொம்ப சென்சிட்டிவ், சின்னதாக கொஞ்சம் நிற்க விழுந்துட்டா கூட அம்மா நீ கற்று உடனே உன் அம்மா ஓடி வந்துடுவாங்க. அவங்க எவ்வளோதான் மாடலாக மாறினாலும் உன்கிட்ட இருக்கிற அந்த லவ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்போவுமே அது பியூராக அப்படியே இருக்கும். ஒரு அம்மா பையன்ற பாண்டிங்கை தாண்டி உன் மேலே ரொம்ப அடைச்சிடுவோம் அம்மா, உனக்கும் தெரியும் அது, நானும் அப்படி தான், அவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க.
இப்போ நீ ஹர்ட் ஆகிறத பார்க்க அவங்களால தாங்கிக்க முடியல சரியா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க, இப்படி மட்டும் டேவ் லவ் பண்ணியிருக்க, டேவ் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உன் அம்மா ஹர்ட் ஆவாங்க ஓகேவா, அப்புறம் ஃபேமிலி ஹர்ட் ஆகுண்டா தங்கலாம், இதெல்லாம் நீ மறந்துட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா அம்மா ஹர்ட் ஆகிற மாதிரி விட மாட்டேன் சரியா, எனக்கு அம்மாவும் சரி உங்களும் சரியா அண்ணா அப்புறம் சின்ன எங்கள் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லோரும் நான் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்கன்னா எங்கள் ஹாப்பினஸ் நீ தான் சொல்லிட்டாங்க. ஓகே பண்ணி அழமாட்ட சொல்லிட்டாங்க. பாரு ஜிமின் சம்டைம்ஸ் நம்ம லவ் பண்ணுவோம் ஆனால் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இல்லை ஓகேவா, செகண்ட் லவ் அப்படி கூட மாறலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க, ஆமாப்பா நான் என் லவ் சொல்லாமல் கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லிட்டு வருது பெட்டர் தான், இல்லைனா இன்னும் ஹார்ட் ஆகிருப்பா ஓகேவா, நீ சொல்லிட்டேன் ஆனால் டே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாப்பா இவ்வளோ டேஸில் டைம் அம்மா எனக்கு கால் பண்ண கூட நான் வெயிட் பண்ணப்பா, நான் எனக்கு ஒரு டைம் கிட்ட கால் பண்ணவே இல்லை, என்னால் கால் பண்ணவும் எனக்கு பயமாக இருக்குப்பா, எங்கே அவங்க ஹார்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ ஃபோனில் பண்ண வேணாம் ஓகேவா, நீ உன் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண புரியுதா சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க ஓகேப்பா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, உங்களை ஹார்ட் பண்ணுறதுக்கு இல்லை, நான் நீ எதாவது ஹார்ட் பண்ணல ஓகேவா, நீ பழைய மாதிரி ஹாப்பியாக மட்டும் போதும் நீ வா சொல்லிட்டு ஜிமின் அப்பா ஜிமின் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அம்மா தான், ஜிமின் வந்து ஜிமின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அக்காட்ட சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, ஒரு குட் நியூஸ் தங்க சொல்கிறாங்க, குட் நியூஸ் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, அதுவா நீ அங்கிள் ஆக போகிற சொல்கிறாங்க. அங்கிள் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்தா சின்ன ரொம்ப ரைடு உட்காந்துருக்காங்க. ஆச்சு சின்ன அங்கே சொல்லி ஜிமின் ஓடி போகிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் சின்ன வந்து ஜிமின் ஆக்டிவாக இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, சின்ன பாப்பா வரப்போகுது, ஆமாம் தங்கம் பாப்பா வரப்போகுது உனக்கு ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஏற்கனவே வீட்டில் நீ ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை வரப்போ சொல்லிட்டாங்க. சரி நான் உனக்கு குழந்தை சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு குழந்தை தானே உன் கூட ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ 2 years படித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பேபி அழகாக வந்துடும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போது ஜிம்மனோட அம்மா தான் அங்கே பாரு சின்ன பேபி தர போகிறாங்க ஓகே, நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ நீங்களும் சின்ன எங்களை பார்த்துக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்பிச்சிட்டாங்க எப்போதும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஸோ நீ கொஞ்சம் ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துப்போம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் பேசிட்டீங்களா சொல்லி கேட்க நான் பேசிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மில் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ பேக் டு ஜிம் நார்மல் ஆகுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு டைம் லவ் எப்போவும் மாறல, ஆனால் அது வந்து ரியாலிட்டி வேறு போல் அவர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ நம்ம அப்படியே மாறிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் அப்படியே வந்துட்டு பேக் டு நார்மல் ஆகுறாங்க. பழைய மாதிரி பேசுறது சிரிக்கிறது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு வாரத்தில் ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அவர் பெருசாக காமிக்க மாட்டார். இப்போது டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்குறா. ஒரு பக்கம் நம்ம இந்த சைடு பார்த்தா நம்ம டே தான் ரொம்ப சேடாக இருக்காங்க. அவரால் வந்துட்டு ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எப்போவுமே டிராக்டர் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டே இருப்பார். எப்போவுமே எப்படா ரொம்ப பிஸியாக இருப்பார், ஏதாவது தோட்டத்துக்கு போகிறோம் ஏன்னா அவர் அக்ரிகல்ச்சர் தானே, அதை தானே ஏன்னா முழு நேரம் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. விவசாயம்னா அப்படி தானே பண்ணணும், ஆனால் அவர் வந்து இப்போ அப்படி பண்ணுறதே இல்லை. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு. ஒரு தோட்டத்தில் தண்ணி போய்கிட்டே இருக்குது அதிகமாக. இப்போ ஒரு பசங்க பார்க்குறவங்க டேயாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க மேக் சொல்கிறாங்க, என்னடா இது இவ்வளோ தண்ணி போயிருக்கு செடியில் சொல்லிட்டு இப்போ அவர் போய்ட்டு உடச்சி விட்றாரு. தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வந்துடுது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தண்ணி எல்லாத்துக்கும் போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ண முடியா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி நானும் பார்த்து தான் இருக்கா, டே கொஞ்சம் ரேசனி ஒரு மாதிரி இருக்கா, அவங்க கூட மேரேஜ் முடிச்சிட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க, நீ எனக்கு தெரியும் நீ போய் சொல்லிட்டு உனக்கு என்ன தாண்டா ஆச்சு சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போது டேவ் வந்து சில அமைதியாக இருக்காங்க. அந்த குட்டி வாண்டு வந்துட்டு போனது அப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ குட்டி வாண்டு சொன்னாங்க. ஜிம்மோட ஞாபகம் வந்துட்டு ஜிம்மோட ஞாபகம் வரும்போது ஒரு லைட்டாக ஃபேஸில் ஸ்மைல் தான் வருது. பாரு இப்போ இவ்வளோ நேரம் கத்தினப்படி எதுவும் சொல்ல, குட்டி வாண்டுன்னு சொல்கிறது உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் வந்துருச்சு, அப்படி என்ன தாண்டா பண்ணா உன்னை வேன் சொல்கிறாங்க. ஒன்றுடா அதை பற்றி பேசாத, நீ பாரு ஒர்க்கை பறிச்சுட்டு போயிடாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு அவங்க வீட்டில் எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. டேவ் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. டேவ் முன்னாடி மாதிரி இல்லை, டேவ் வந்து நார்மலாக ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிற பர்சன் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப சேடாகவே இருக்காரு. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஏன்னா ஒயன் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஓகேவா, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க, ஏன் டே நீ ஒரு மாதிரி இருக்க, நீ ஓகே தானே அப்படி சொல்கிறாங்க. நான் ஓகே தான் ஜங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, டேவும் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்குடா. இந்த பக்கம் நம்ம ஒரு டூ இயர்ஸ் ஆஃப்டர் தான்டா ஒரு பேபி கூட ஜிமின் பயங்கர அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ ஜூனா ஜூனா அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேர் ஜூனாடா ஓகேவா, குட்டி பொண்ணு அழகாக இருக்கும், 2 years ஆகுது, சுற்றி பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேபி இங்கே விட ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிள் விடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் விட்டுறாங்க. ஜிம் விடுங்க அப்படி சொல்லிட்டு பேபிக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் விட்டுறாங்க. அது போயிட்டு ஓடி போயிட்டு அவங்க கிராண்ட் மேலே வந்து ஜம்ப் ஆகுது நம்ம ஜிம் அம்மா மேலே. ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் கிராஜுவேட் ஆகிட்டனால இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. சரி சொல்லி நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்கிறாங்க. அப்பா நெக்ஸ்ட் பிளான் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறியா, இல்லை ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போறியா, வேறு என்ன பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. சிவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல. அப்பா அது சொல்கிறாங்க, சொல்லுப்பா என்ன பண்ணுறான்னு ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைப்பா சொல்கிறாங்க. ஐடியாவே இல்லையா ஜிமின், என்னப்பா சொல்கிறேன் சொல்லி ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன ஜிமின் சொல்கிறேன் உனக்கு ஐடியாவே இல்லையா, நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா, அப்புறம் என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியலப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அப்போ மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. அப்பா மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாப்பா மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு எந்த எதுவுமே ஐடியா இல்லைன்னு வச்சுக்கேன், மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிட்டா லைஃப் செட்டில் அவங்களாம் சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட தங்கம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏங்க என்ன பேசுங்க சொல்கிறாங்க.
ஆமாம்மா மேரேஜ் பண்ணிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க சின்ன பையன் சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தோணுது ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சா ஜிம் ஹாப்பி ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா அது மட்டும் இல்லைம்மா உனக்கு நாங்கள் மேரேஜ் எங்கே பண்ண போகிறது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொரியாவில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. அப்பா என்ன சொல்கிறீங்க எனக்கு. ஆமாப்பா கொரியாவில் பண்ண போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நல்லா நான் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகேவா, என் பையனோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். ஏன்ப்பா நீ கொரியாவில் மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அப்பா அது சொல்கிறாங்க. உன் மாமா டேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போது நம்ம ஜிம்லாம் பார்க்குறாங்க. அங்கிள் எவ்வளோ தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க சொல்லிவிடுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமினோட அப்பா கிட்ட வராங்க. ஒன் டைம் அம்மாக்கும் உனக்கும் மேரேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம்மில் அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. அம்மா பேசுகிற ரொம்ப ஹாப்பினஸ்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ஜிம்மில் பேசல இருக்கிற அந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ டேவை மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருப்பா கேட்குறாங்க. அம்மா ஆனால் சொல்கிறாங்க இல்லைப்பா டேவை மேரேஜ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருப்பா அதை மட்டும் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் டேமாக்கு சொல்கிறாங்க. உன் டேமாக்கு ஓகேவா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீ உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, ரொம்ப டேர்ஸ் வருது, போய் ஹாப்பி டேர்ஸ் வந்துருச்சு. இப்படி அம்மா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அப்போது அவர் சொன்னது உண்மை தான் போலன்ற போய் பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அவன் அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இல்லைங்க ஜிம்மில் ஹாப்பினஸ் எதுவோ அதான் ஹாப்பினஸ் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு டேவ் பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. உனக்கு டேவ் பிடிச்சிதான் என்கிட்ட சொல்லு ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களோட அண்ணா அப்புறம் இவங்களோட பிரதர் இல்லை, நாங்கள் அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு, நீ இப்படியே இது எங்கள்கிட்ட சொல்லாமல் ஹைட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் இப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. அப்பா என்னன்ற போய் பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா தான் அங்கே பார்ப்பா. உனக்கு டேவை மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஓகேவா. அவங்க அப்பாட்டையும் கேட்டேன், அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஓகேவா டேக்கிட்ட கூட நாங்கள் பேசிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் எதுவுமே சொல்லாமல் ஓகேப்பா உங்கள் இஷ்டம் சொல்லி ஜிம்மின் மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. டே வந்துட்டு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா எப்படி வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஏற்றுக்கிட்டாங்களா சொல்லிட்டு அவருக்கு புரியலை. இப்போ ஜிம்மில் அப்பாவும் ஜிம் ரூம் போகிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. அப்பா என்ன நடக்குது, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் என்ன சொல்கிறாங்க. பாரு நான் இப்போவும் சொல்கிறேன், என் பையனோட ஹாப்பினஸ் தான் எங்களோட ஹாப்பினஸ் ஓகேவா, உனக்கு டே தான் வேணும், டே தான் பிடிச்சிருக்கா, உனக்கு டேவை மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஓகேவா சொல்கிறாங்கப்பா. எனக்கு பிடிச்சா போதுமாப்பா, அவருக்கு பிடிக்கவே நான் வாசு கேட்குறேங்க. அவருக்கு பிடிக்காது யார் சொன்னால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு ஓகே தான் ஓகேவா, நாங்கள் கேட்டு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் நீ தான் டேட்டு பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கலாம் வா சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் இவங்க எல்லாருமே ஊருக்கு தானே கிளம்புறாங்க. ஜிம்மினுக்கு ஃப்ளைட் ஏர்லேருந்து ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா டேவோட வீடு அவ்வளோ அழகாக கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் டேவோட கிராண்ட் மாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக என்னோட ஜிம்மின் தாங்க இங்கே வர போகிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஒயன் பார்க்குறா. ஒயன் கையில் ஒரு குட்டி பேபி இருக்குடா ஓகேவா, அதுவுமே ஒரு கேர்ள் பேபி தான், ரொம்ப அழகாக இருக்கும். இவன் அது பேர் இங்கே பாரு இவனை பாப்பா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டு பாரு நம்ம வீட்டில் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க அம்மா தான் சாப்பிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் டேக்கு மட்டும் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. ஆமாம் அந்த டே ஏன் சுற்றிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் கேட்குறாச்சு. அவங்ககிட்ட எனக்கண்டே தெரியும் சொல்கிறாங்க. இப்போ சரி வரட்டும் மேரேஜ் முடிவிட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்கடா. இப்போது இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா எல்லோரும் வராங்களா. அவங்க ரிசீவ் பண்ணி ஜவுக்கு தான் போகிறாங்க. அந்த டைம் ஜவுக்கு போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ரூமில் எப்போ ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் டேவை பார்க்கவே ரூமுக்கு வந்துலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. கொரியா வந்துட்டார். ரூமில் போய்ட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ டேவோட அம்மா நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா தான் வராங்க. அந்த டோர் ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஜிம் வந்துட்டு கிராண்ட்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. உங்களை கிராண்ட்மா சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு டே மாமா மேரேஜ் பண்ணிக்க ஓகே தான்டா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி ஆக்காட்ட சாப்பிட சொல்லிட்டு ஃபோட்டோ ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. டே மாமாவுக்கு ஓகேவா என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. நீங்கள் யாரோ நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல ஓகேவா. அப்புறம் உன்னோட அப்பா கேட்டாங்க அந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு உன்னோட அங்கிள் இருக்கான டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகேவா. டேட்டிங் கேட்டேன் ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. மாமா எங்கே சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கள் தோட்டத்தில் தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் பற்றி கேட்கவே இல்லை. இப்போது 2 days ஆஃப்டர் தான் ஆல்ரெடி மேரேஜ் கிளம்பி அரேஞ்ச் ஆகிருக்கும். 2 days ஆஃப்டர் இன்றைக்கி மேரேஜ் தான்டா. ஜிம்மின் இந்த 2 days முடிச்சு டேவை பார்க்கவே இல்லை. டேவும் ஜிம்மில் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஒயன் தான் ரொம்ப அழகாக ஜிம்மில் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம்மினும் நம்ம ஒயனும் ஜிம்மும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2 yearsக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ண வந்தோம் நாங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன ஒயனை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாங்க ஏங்க சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் நீங்கள் தான் ஹாப்பி தானே இருப்போம், உனக்கு தான் பிடிக்குமே வீடு மாடு ஆடு தோட்டம் அப்புறம் என்ன வயல்வெளியெல்லாம் பிடிக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எதுவுமே சில மாமையாக இருக்காங்க. ஏன் ஜிம்மின் ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஒயன் கேட்குறாங்க. இப்போது ஜிம்மின் வந்துட்டு அக்கா மாமாவுக்கு என்ன சொல்கிறாங்க பிடிக்கும்டா, பிடிச்சனால தான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் யார் நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணால் அவன் பண்ணிக்க மாட்டான் சரியா, மேரேஜுக்கு அப்புறம் நீ வந்துட்டு கேட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி இந்த பக்கம் ஜிம்மின் எதுவும் சொல்லலடா. இப்போ ஃபைனலாக ஜிம்மினுக்கு நம்ம
டேக்கும் மேரேஜாக நடக்குது. இங்கே டே வந்துட்டு நின்றுருக்காங்க. ஜிம் வந்து டேவோட ஃபேஸை பார்க்க ரெடியாகவே இல்லை, கீழே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. டே மட்டும் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜ் ஆகுது. உங்கள் வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப அழகாகவே மேரேஜ் முடிஞ்சிருக்கும். மேரேஜ் முடிச்சுட்டு ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஹாப்பியாக சொல்கிறாங்க, ஹாப்பியமாக சொல்கிறாங்க, சாரி சொல்கிறாங்க. எதுக்குமா சொல்கிறாங்க? அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா, நீ ஹார்ட் ஆகுறதுக்கு நான் தான் ரீசன் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஹார்ட் ஆகுறதுக்கு நான் தான் ரீசன், ஓகேவா. அம்மா மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு புரியல சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா தான் ஜிம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா டேக்கு உனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு டேக் உனக்கு பிடிக்கும், நம்ம 2 இயர்ஸ் பிஃபோர் இங்கே வந்து நல்லா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட ஜிம்மில் அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லப்பா சொல்கிறாங்க, ஓகேவா. 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஜிம்மினும் டேவும் ஒன் டைம் ரொம்ப லேட்டாக வந்திருப்பாங்க. எப்படியாக்க நைட்டு 10 o'clock மேலே வந்திருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் வெளில போயிருப்பாங்க, ஒரு பக்கத்து கிராமத்துக்கு வரைக்கும் போயிருப்பாங்க. போயிட்டு நம்ம டேவோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்காக போயிருப்பாரு. போய் பார்த்துட்டு நம்ம ஜிம்மில் கூட்டி ரொம்ப லேட் நைட் வராங்க. ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் டே ஃபுல்லாக. இப்போ வரும்போது தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஜிம்மில் டே மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இப்போ டேவோட செக்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. குட் நைட் மாமா சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா நின்றுருக்காங்க. டேக்கு ஜிம்மில் அம்மா பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. அத்தை சொல்கிறாங்க, டேம் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை சொல்கிறாங்க, அப்போ கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டேவும் வராங்க. சொல்லுங்கள் அத்தை சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா ஜிமின் உங்ககிட்ட எப்படி பழகுறான் அப்படி கேட்குறாங்க. அது அத்தை சொல்கிறாங்க, சரி ஜிமின் பழகிறத விட ஓகேவா, அவன் ஃபாரினில் வளர்ந்தவன், அவன் எல்லாருக்கிட்ட அப்படி தான் கேஷுவலாக பேசுவான். அதுவும் நீ மாமான்றதும் சொல்லிட்டு கொஞ்சம் உரிமையாக பேசிகிட்டு இருக்கான். உனக்கு ஜிமின் மேலே சொல்கிறாங்க. அதுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அத்தை சொல்கிறாங்க, அவர்களால் சொல்ல முடியல, லவ் பண்ணுறன்றதை சொல்ல முடியல. டேக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கும். அது அத்தை எனக்கு சொல்கிறாங்க, பாருப்பா நான் எப்படி சொல்கிறேன், ஓகேவா, நீ ஜிமின் மேலே இந்த ஃபீலிங்ஸ் வரதுக்கு அதான் சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ அவன் மேலே இந்த ஃபீலிங்ஸ் வரதுக்கு அதை ஏன்னாக்கா அவன் ஃபாரினில் வளர்ந்தவன், ஓகேவா. இங்கே வந்து பார்த்தா எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் எனக்கு அவனுக்கு பிடிக்க தான் செய்யும், ஓகேவா. அங்கே எல்லாத்தெல்லாம் இங்கே பார்க்குறப்ப அவனுக்கு பிடிக்க தான் செய்யும். வீடு, அப்புறம் தோட்டம், அப்புறம் கிராண்ட்ஃபா எல்லாருமே ஒரே மாதிரி அளவு வச்சுருக்கான், ஓகேவா. இன்றைக்கி அப்படி தான் இருப்பான். அவனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும், எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்க்குறது. ஏன்னா பிறந்ததுலேருந்து இதெல்லாம் அவன் பார்த்தது இல்லையா. அவனுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது விவரமாக தெரியாத குழந்தை. அப்போ தூக்கிட்டு போயிட்டேன். அதனால் எதையும் பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறான். ஆனால் நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறதுல ரசிக்கிறான். அதனால தான் அவனுக்கு க்யூரியஸாக இருக்க தவிர அதனால் கேமரா தூக்கிட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அதே ஒரு 2 months 3 months வந்துச்சு அவனுக்கு போரிங் ஆயிரும்ல. ஒரு விஷயம் வந்து புதுசாக பார்க்குறப்ப தான் எல்லாருக்கும் பிடிக்கும். போக போக அது போரிங் ஆகிடும், பழகிடும், ஓகேவா. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்படி தான் ஜிமினுக்கு நீயும் அப்படி சொல்கிறாங்க. டேக்கர் மாதிரி இருக்குது அதான் சொல்கிறாங்க. ஆமாப்பா ஓகேவா, அவன் குழந்த மாதிரி, அவனுக்கு இந்த லெவலில் சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறான், ஓகே. மாமான்ற அதுதான் பேசி பழகிறான். ஃபாரினர்ஸ் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க, ஃபாரினில் வளர்கிற குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ ஆனால் வில்லேஜில் பிறக்கிற பையன் இல்லையா, நீ உனக்குள்ள எந்த ஒரு நீ வில்லேஜில் வளர்ந்த பையன், உனக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்ஸ் வளர்ந்துருக்கூடாதுல. அதுதான் சொல்கிறேன், ஓகே. என்ன தான் நீ அண்ணன் பையன், நீ ஹார்ட்டாக பார்க்க முடியாது. ஏன்னா ஜிமின் நாளைக்கே நாங்கள் ஃபாரின் போனது உன்னை மறந்துடுவான். உன்னை மறந்துட்டு அவன் லைஃப் பழைய மாதிரி அவன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடுவான். நீ ஹார்ட் ஆகக்கூடாது, அதுக்கு தான் பார்க்குறேன், ஓகேவா. உனக்கு இங்கே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பையனும் என்னோட அண்ணா உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, ஓகே. நான் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஜிமின் மேலே உனக்கு எது ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட அதை மறந்துடு, ஓகேவா. ஜிமின்ட்ட இது மாதிரி பேசி பழகாதப்பா, ஓகேவா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்கிறாங்க. ஜிம்மிட்ட ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் நினச்சது அப்பா அதுதான், ஓகே. ஏன்னா சின்ன வயசில் உனக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பொருள் வாங்கி கொடுத்தனா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பேன். நான் அப்படி தான் இதையும் நினச்சிட்டு, ஓகேவா. ஆனால் ஃபீலிங்ஸ்க்கும் மற்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு புரியல. நான் ஈஸியாக டேக்கிட்ட அப்படி சொல்லிட்டேன். நீ வந்து ஜிம்மிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அன்றைக்கி அந்த டே அதையும் சொன்னேன், நீ அந்த ஜிம்மிட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பா, அதான் உனக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த 1 week அப்புறம் நம்ம அந்த 1 week ஜிம்மிட்டே அவன் பக்கத்து வரவே இல்லை. நீயும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீ எவ்வளோ ஹாட்டாக இருந்தது பார்த்துட்டு நானும் சரி ஓகே நீ இப்போ சரியாயிடுவா அப்பா சரியாயிடுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உன்னோட அப்பா ஒன் டைம் சொன்னாங்க, நீ தேவை எந்த மாதிரி பார்க்குற, எந்த அளவுக்கு உன்னோட ரூமில் சிஸ்டமில் அவனோட பிக்சர் எப்படி வச்சுட்டு பார்த்த, நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுற, நீ அவரை அவனை லவ் பண்ணுறத உன்னோட அப்பாட்ட சொன்னது, அவனை என்னால் மறக்க முடியலப்பான்னு சொல்லி அழுது. அது உன் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் கோவப்பட்டேன், இந்த மாதிரி பண்ணதை நினச்சி. இல்லை என் பையனுக்கு அதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் டேஸ் பண்ண மறந்துடான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 years நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு டைம் கூட நீ அவனை மறக்கவே இல்லை. உன்னோட ஃபோக்கஸ் எப்போதுமே அந்த டைம் மேலே தான் இருக்குது. நானும் உன்னை எவ்வளோ சேஞ்ச் பண்ணிடலாம், உனக்கு அங்கே இருக்கிற பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். எப்படி நம்பிச்சு சின்ன மேரேஜ் பண்ணிட்டானோ அதே மாதிரி அங்கே ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சு ரொம்ப ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன்னோட அப்பா சொன்னாங்க, நீ கொடுக்குற ஹாப்பியான லைஃப் ஸ்டைலில் அவனோட ஹாப்பினஸ் இல்லை, அவனை வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச பர்சன் கூட நீ மேரேஜ் பண்ணி வச்சா மட்டும் ஹாப்பியாக இருப்பான், அதுதான் அவனோட ஹாப்பினஸ். அவனோட ஹாப்பினஸ் இங்கே இல்லை, கொரியாவில் இருக்குது, அதுவும் டேக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்பா என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையை சொல்லலாம், இப்போவும் எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கிறது விருப்பமே இல்லை, ஓகேவா. ஆனால் நீ டேக் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, அந்த 2 years நீ உண்மையாக சரிச்சு நான் பார்க்கவே இல்லை. நீ எங்களுக்காக மட்டும் தான் சிரிக்கிற, உனக்காக நீ சிரிக்கவே இல்லை. ஏன்னா நான் அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியும். என்னோட ட்ரீம்ன்றது தாண்டி உன்னுடைய ஹாப்பினஸ் எதுவும் அதான் என்னோட ஹாப்பினஸ் ஓகேவா. அப்போ நான் பண்ண தப்பா நான் சரி பண்ண நினச்சேன். அதில் அப்பா கிட்ட நானே பேசினேன். நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு. உன்னோட அப்பா ஒரு ட்ரிப்புக்காக வந்தார் தெரியுமா, உனக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்தார் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க 6 months பிஃபோர் வந்தார்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பேசினாங்க ஓகேவா. இங்கே பேச சொல்லி நான் அனுப்பியிருந்தேன். அப்பா வந்து பேசினாங்க. நான் வந்து அப்படி தப்பு பண்ணிட்டேன் இல்லையா, எனக்கு பேச ஒரு மாதிரி கிட்டே இருந்துச்சு. அதனால என்னோட அப்பாவே வந்து பேசினாங்க. அப்போ தான் டே வந்துட்டு இந்த மாதிரி சேடாக அங்கே இருக்குதும் டே உடனே நினச்சிட்டு இருக்கான்றதையும் அப்பா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம் ஓகே. கிராஜுவேட்டை முடியட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ நீ ஹாப்பியாக ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு உங்கள் அம்மா டைட்டாக படிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் அம்மா அப்போ தப்பு டைம் சாரி ஓகேவா. நீ ஹாப்பியாக தானே ஹாப்பியாக இருப்பேன், உன்னோட ஹாப்பினஸ் டே தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு டே மாமா பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மாவும் நீ ஹாப்பியாக தான் எனக்கு போதும் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன், உனக்கு விட்டு போய் மனசே இல்லை, இருந்தாலும் உங்களோட ஹாப்பினஸ் எனக்கு பாருங்க ஓகேவா. ஆனால் அம்மாவை எந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க உங்களை மறக்கவே மாட்டேன், நான் எவ்ரிடே கால் பண்ணுவேன், எவ்ரிடே உங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது கிராண்ட்மேனா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கிராண்ட்மேன் அடிக்கடி சொல்லுவாங்க நீ ஊருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் உங்களே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா என்னோட குழந்தைங்க இருக்காங்கம்மா, அவங்க கூட்டிட்டு வர முடியாது, லீவ் இல்லை, குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் இல்லை சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் இனிமேல் நான் அதுக்காக எங்கே நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் உன்னோட கால்க்காகவும் நீ உன்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக நான் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு அம்மாவாக இருக்கும்போது எனக்கு அதில் ஃபீலிங்ஸ் புரியுது சொல்கிறேன். ஜிம்மில் அம்மா சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாங்க. இங்கே நீ ஹாப்பியாக இருப்பெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பம்மா சொல்கிறாங்க. இங்கே உன்னை எல்லோரும் நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. டே கூட ஹாப்பியாக ஓகேவா 2 years நீ புரியதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கேன். அதனால் டே கிட்ட நிறைய பேச ஓகேவா. நான் டே கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு கேஸ் ஓகே இல்லை என்னால் கேட்க முடியல அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கேட்க வேணாம், நான் பார்த்துக்கிறேம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட அம்மா, நீங்கள் வந்துட்டு என் மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் என்னோட லைஃப்காக நினச்சி பேசியிருக்கீங்க ஓகேவா. உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் அப்படி யோசிச்சது வந்து தப்பு இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா இருந்தாலும் இப்போ நீ இவ்வளோ பெருந்தனமே சொல்கிறேன். நான் யோசிச்சது என்னோட ஜிம்மில் ஹாப்பினஸ் தாண்டி என்னோட ஜிம்முக்கு வேறு லைஃப் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஓகேவா. ஆனால் இப்போ என்னால் அப்படி யோசிக்க முடியல. இப்போ என்னோட ஜிம்முக்கு பிடிச்சதான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் கொடுத்துட்டேன். நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஒன்ட்டே கொடுத்துட்டேன் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மும் அவங்க அம்மா டைட்டாக படிக்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நீ ஹாப்பியாக தான் எனக்கு போதும், இப்போவும் என் கண்ணுக்கு நீ குழந்தையா தான் தெரியுது, ஒரு குழந்தைய தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சில அவங்க அம்மா டைட்டாக படிக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா, லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம்மில் அம்மாவும் ஹக் படிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா டேக்கிட்டு வராங்க. டே சொல்கிறாங்க அங்கிள் சொல்கிறாங்க நான் வந்துட்டு பேசுனதா அது ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் அங்கிள் சொல்லிட்டாங்க. உன்னோட ஆண்டியே சொல்லியிருந்தா கூட உன்னை விட்டு கொடுத்துக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் ஆண்டி ஹார்ட்டாக விட நான் நினச்சேன். அப்பாவுக்கு ஆண்டி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே கிளாரா அத்தையை விட லூனா அத்தையை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹார்ட்டானா கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டார். அதுதான் அந்த என்னோட லவ் தாண்டி நான் வந்துட்டு அத்தையை பற்றி யோசித்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு கொடுத்துரு ஓகேவா. அதுக்கப்புறம் ஜிம்மி நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அங்கிள் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் சொல்கிறாங்க. ஏன்னா 2 yearsலாம் ஒன்று ஒரு டைம் கூட மறக்கவே இல்லை தெரியுமா. அவன் எப்போதும் பார்த்ததெல்லாம் உனக்கு பிக்சர் தான். இங்கே அவன் முன்னாடி எடுத்தாலும் அந்த பிக்சர் மட்டும் தான் அவனோட ஹாப்பி மெமரிஸ் அப்படி சொல்கிறாங்க. தேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன். நான் இந்த பக்கம் நம்ஜுன ஜின்னு அவங்க பேபிஸ் எல்லோரும் தூக்கி கிளம்புறாங்க. இந்த பேபி தான் ஜிம்மிட்ட போய்ட்டு தாவிக்குது, அப்புறம் ஜம்ப் ஆகிக்குது. அங்கிள் நீ நீங்கள் வாங்க ஜிம் வீட்டுக்கு வா அப்படி கூப்பிடுறது. இப்போ நம்ம சின்ன தான் ஏன் வரமாட்டாண்டி இனிமேல் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேபி அவங்க வாங்கிடுறாங்க. ஃபைனலாக இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மி இந்த அன்றைக்கி நைட்டு அவங்க எல்லோரும் மார்னிங்கே போயிருப்பாங்க. நைட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ரூம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம்மின் ரூம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒயன் தான் வந்துட்டு ரொம்ப டே சொல்கிறேன் ஜிம்மின் ரூம் வெயிட் பண்ணுறாண்டி போக சொல்கிறாங்க. சரி டே இப்போ நம்ம டே உள்ள வராங்க. ரூம் அந்த வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் எதுவும் சிரமம் அமைதியாக உட்காந்து வீட்டில் இப்போ டே தான் டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மி கிட்ட ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஜிம்மி டக்குனு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம்மியில் வந்துட்டு இல்லை இட்ஸ் ஓகே மாமா நான் எதுவும் பேச விரும்பல சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மி எவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க. இல்லை மாமா ஏன் அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருக்கட்டுமே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகே. அம்மா பண்ண தப்பு தான், ஆனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் என்ன 1 week தள்ளி வச்சிட்டிங்களா சொல்லிட்டு ஜிம்மி ரொம்ப நேராங்க. இப்போ தான் பாரு ஜிம்மி உன்னை விட அதிகமாக ஹார்ட்டானது நான் தான் ஓகேவா. என்ன சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் மாமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையில லவ் பண்ணிங்களா மாமா சரின்னு கேட்குறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அது எப்படி நான் சொல்லட்டும் சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் மாமா சொல்கிறாங்க. இப்போ அவர் ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்க மாமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஷர்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சா அதில் டி அண்ட் ஜேன் போட்டிருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி மாமா சொல்கிறாங்க. அவர் டேட்டோ போட்டிருக்காரு. அவருக்கு ஜிம்மில் மறக்க முடியாமல் போனதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஞாபகமாக இதை வந்து போட்டுருக்காரு. டேட்டோ போட்டிருக்காரு. இது உன்னோட இனிஷியல் ஓகேவா, இது என்னோட இனிஷியல், எனக்கு உன்னை மறக்கவே முடியல. ஆண்டிஸை சொல்லிட்டாங்க நீ வந்து என் பையன்கிட்ட கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் உன் கண்ணில் எனக்கு அந்த லவ்வை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப உனக்கு முன்னாடியே நான் உண்மையில ஃபாலோ ஆகிட்டேன். உன்ட்ட நான் தான் கேட்டேன் என் ஜிம்மி நிறைய லவ் பண்ணுறேன்னு கேட்டப்போவே வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை உன் மேலே இருந்துச்சு ஓகேவா. அவரை பார்த்த பிறகு பிடிச்சிருந்துச்சி நம்ம அத்தை பையன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உண்மையில லவ். நீ மாமா எனக்கு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் உன் மேலே ஃபாலோ எனக்கு தெரியுமா. ஆனால்
அப்படி ஒரு இது அத்தை வந்து அப்படி சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. சரி அவங்க பையன் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறேன். சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். ரொம்ப இப்போ வரைக்கும் இந்த 2 இயர்ஸ் நான் நினச்சிட்டே தான் இருந்தேன். ஓகேவா, நீ கூட இருந்தது, பேசுனது, பழகுனது, உனக்காவது நிறைய ஃபோட்டோஸ் வந்துருக்கு என்கிட்ட இருந்து. ஆனால் என்கிட்ட உங்ககிட்ட என்கிட்ட எதுவுமே இல்லை. சரியா, என்னோட வெட்டிங் ஆல்பத்தில் தான் உன்னோட ஃபோட்டோலாம் பார்த்து அப்படி தான் நான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு ஒரு நாள் அவ்வளோ பிடிக்கும் சொல்லி ஜிம் சார்ட்டே சொல்கிறாங்க. உனக்கு மறக்க ரொம்ப கஷ்டப்பட தெரியுமா அப்படி சொல்லிட்டு. ஆனால் மறக்கவே முடியல. சரி மறக்கவே வேணாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து டேட்டூ நேம் போட்டுக்கிட்டேன். எனக்கு மேரேஜை கூட வேணும்னு நினச்சேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் மாமா இப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு ஜிம்மிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மிட்டே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ மாமா சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டூ ஜிம்மின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட அப்பா இங்கே வந்து பேசினாங்க, நீ லவ் பண்ணுற இன்னும் மறக்காமல் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அப்புறம் மேரேஜ் 6 மந்த்துக்கு அப்புறம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 6 மந்த் தான் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். எப்போ உனக்கு படிப்பு முடியும், எப்போ உனக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, எப்போ உன்னை என் கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. நிஜமாவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம டே அண்ட் ஜிம் தான்டா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா நீ பக்கத்தில் இருக்கும்போது நீ எனக்கு 6 கிஸ் பண்ணும்போது அப்படியே ஒன்று எடுத்து கிஸ் பண்ணணும்னு தோணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி மாமா என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஏன் நான் பேசக்கூடாதா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நான் பேசக்கூடாதா கிட்டே வராங்க. ஜிம்னுக்கு ஒரு ஷையாக இருக்காச்சோ அம்மா தள்ளி போங்க சொல்கிறாங்க. தள்ளி போடுவாங்க பாரு, நான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணது உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் டெய்லி பேச தானே போகிறோம். ஸோ இன்றைக்கி பேச வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இன்றைக்கி சொல்லிட்டு ஜிம்னுக்கு டே கிட்டே வராங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மாமா வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு இங்கெல்லாம் கற்றுக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இது ஒன்றும் உங்கள் யூஎஸ்ஏ மாதிரி சவுண்ட் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி காச்சும் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சவுண்ட் ப்ரூஃப்லாம் இல்லை. ஸோ கத்தாத சுட்டே தான் வந்துட்டு அப்படி சின்ன போய்ட்டு வெளியில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி மாமா வேண்டாம் சொல்கிறாங்க. போட்டு அவர் ஷர்ட் ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு வரலையா அப்படி வந்துட்டு அதுக்கு அப்படி கழட்டி தூக்கி போடுறாங்க. ஜிம்முக்கு டே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. பட்டே தான் ஜிம்மில் போய் அட்டாச் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மில் டேவை ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்படியே பார்க்குறாங்க. டே தான் அப்படி ஒயிட் மார்க்காக கொடுத்துட்ருக்காரு. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ வந்து ஹக் பண்ணல மாமா உங்களை லவ் பண்ணல சொல்லிட்டு அப்படியே திருப்பி டைட்டு ஹக் பண்ணணும், உன்னை எங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது என் சுச்சுவேஷன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் விட மாட்டேன். ஓகேவா, நீ வந்து இனிமேல் யூஎஸ்ஏன்ற பக்கம் போக மாட்டேன், இனிமேல் என் கூட மட்டும்தான் அப்படி சொல்லிட்டே தான் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினும் நான் ரொம்ப மிஸ் பண்ண மாமா சொல்லிட்டு ஜிமினும் டேவோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு 2 ஹேண்டாலையும் அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. அவர் டேவ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இந்த ஜிமன் டே தாண்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க. ஜிமன் டே மேலே கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. இப்போது ஒய்ந்தா ரூம் வந்து நாக் பண்ணுறா, எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ரூமில் நாக் ஆகாத ஒரு மெதுவா நம்ம ஜிம் நக்கி இறக்கி படுக்க வச்சுட்டு அப்படி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறது ஏ டே மாதிரி போட்டோன்னே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஷர்ட்லாம் போட்டு ரோடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ சாரி சொல்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு அங்கிள் கூப்பிட்டாங்க. ஓகே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு வாடா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் டே உள்ள வராங்க. ஜிம் கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன டைமுமா சொல்கிறாங்க. எந்திரி ஓகே டைமாக சொல்கிறாங்க. ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. இப்போ டேவும் ஜிமின் தானா போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வராங்க. ஜிமின் முடி மெதுவாக நடந்து வராங்க. டேவோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் தங்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் குக் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க கிராண்ட்மா தான் ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்கா சொல்கிறாங்க. பின்னாடி மாடு கத்துற சத்தம் இது கொஞ்சம் போய் பாருங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது கிச்சனில் பார்த்தா நம்ம டேவோட அம்மா அப்புறம் நம்ம வயலோட அம்மா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிராண்ட்மா வந்து போயிடறாங்க. அவங்க வந்து ஃபுட்டை சோப் பண்ணிருப்பாங்க போயிடறாங்க. இப்போ டேவும் ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. இப்போ டே தான் அக்காட்ட சொல்கிறாங்க. அச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. அக்காட்டா சொல்கிறாங்க. இதில் கேட்போம் மாமா எனக்கு ஃபீட் பண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நானும் தர வேணான்றா சொல்கிறாங்க. இல்லை மாமா யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாலும் பிரச்சனை வைக்க என் ஒய்ஃப்லாம் சொல்லிட்டு அவரும் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உண்மை கேட்கவா சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறாங்க. உனக்கு இங்கே பிடிச்சிருக்கு தானே, வில்லேஜ் உனக்கு பிடிக்கும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வில்லேஜ் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உங்க கூட மட்டும்தான் இருக்கணும், அது எங்கே இருந்தால் வேறு எங்கே இருந்தாலும் சரி உங்க கூட மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல டேக்கா அது இது போதும் எனக்கு சொல்லிட்டு அவரும் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. இப்போது நம்ம டே தான் ஜிம்மில் அப்படி பேபி பார்த்துக்கிறாங்க. இதில் நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா அடிக்கடி நம்ம ஜிம்மில் அம்மா கிட்ட வீடியோ காலை காமிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படிலாம் அவங்க பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக என் ஜிம்மில் வந்துட்டு இங்கே இருந்தால் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டான். யாரோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மேரேஜ் பண்ணிச்சுனா கூட ஹாப்பியாக இருக்க மாட்டான். டே கூட இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பினஸ் டே தான் போல சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அடிக்கடி நம்ம ஜிம்மின் டே வந்துதான்டா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் டே இருப்பார். ஜம் பார்க்குறாங்க. டே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் வெக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இதுக்கு வில்லேஜ்டா அவன் வந்துட்டு சுற்றிட்டு வந்த பையன், ஆனால் அவன் கூட ஷை ஆகிறானா உனக்கு கொஞ்சம் ஷைனஸே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, அவன் என் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு அவர் தான் மார்னிங் தோட்டத்துக்கு போகிறப்ப கூட்டிகிட்டு போவார். அப்புறம் வீட்டில் இருந்துடும் எங்கே பார்த்தாலும் குட்டி ரொமான்ஸ் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருப்பார்.
ஜீவனுக்குமே ரொம்ப பிடிக்கும் டேவை. அப்படி எங்கே எப்போதுமே டே கூடயே தான் இருப்பார், சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ டேவோட அம்மாவை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. இந்த டேங்க இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் தோட்டம் வீடு ஒர்க்குன்னு இருப்பான். இப்போ பார்த்தாக்கா 24 ஹவர்ஸும் ஒய்ஃப் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவன் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தோட்டத்தில் தாண்டா ஜிமின் மாமா சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. மாமாங்க பாருங்க நான் ஃபுட் எடுத்து வந்துட்டு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதோ வரேன்டா சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கம் ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. டே போயிட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு வராங்க. சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி வீட்டில் தான் அதிகமாக ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ண மாட்டேன், நான் ஃபிட் பண்ணி விடுறேன், நீ அது கூட பண்ண மாட்டேன், இங்கே நம்ம பேர் தான் இருக்கும் ஃபுட்டை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஃபிட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் காட்டுங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறட்டு ஜிமின் பார்த்தா சரிங்க நீங்கள் சாப்பிட முடியுங்க சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுட்டு நம்ம டே பார்த்துட்டு ஒரு கிலோ போய் பார்க்குறாரு. ஜிம்னுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது டே பார்க்குறாங்க. பாரு அவன் ஸ்கின்லாம் வந்து பேர்ன் ஆகுதுடா சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா சொல்கிறாங்க. பாரு உங்கள் ஸ்கின் எவ்வளோ டேன் ஆகுதுன்னு. இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. நேரில் வா சொல்கிறாங்க. வேண்டாம் நீங்கள் இதில் தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லைடா நான் இங்கே பழகிட்டேன்டா, நீ இப்போலாம் கஷ்டப்பட்டு பார்க்க முடியல, இங்கே வா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்ல ஓகேவா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்காக என் தங்கம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு பார்க்க முடியாது ஓகேவா, நீங்கள் வந்து உட்கார சொல்லிட்டு அவர் தான் அப்படி நல்லா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு நம்ம ஜிம்மில் பேசலாம் வந்துட்டு அந்த ஒரு சொட்டாக இருக்கிறத வைப் பண்ணி விடுறாங்க. அவருக்கு ரொம்ப லவ் வேறு ஜிம்மில் வந்து கஷ்டப்பட்டு கூட நான் நினைக்கிறாரு. உனக்கு வேணா நான் இந்த ஒர்க்கை விட்டு வேறு என்ன ஒர்க் பார்க்கவா சொல்கிறாங்க. நான் வந்து வேறு ஒர்க் பார்க்கவா, நான் ஃபார்மர் எடுத்து உனக்கு ஓகேவா சொல்கிறேன். மாமா நீங்கள் ஃபார்மர் எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, நீங்கள் எப்படி இருங்க மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தோட்டம் வீடு மாடி எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு கூட இப்படி இருக்கேன் ஓகேவா, எனக்கு இது ஒர்க்கில் தெரியல தான், நான் கொஞ்சம் நேரம் கற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. சூடு நேரம் கற்றுக்க வேணாம் ஓகேவா, இதில் என்னோட போட்டும் நீ வந்துட்டு எப்பவும் பழைய ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நான் ஒர்க் போவா சொல்கிறாங்க. எங்கே போவா சொல்கிறாங்க. இல்லை ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ண வா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாட தங்கம் ஓகே, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட பணம்லாம் இல்லாமல் ஓகேவா, இவன் ஜங்கு கூட சிட்டியில் ஆஃபீஸ் வச்சுருக்கான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அவன் கூட ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கான், எல்லாமே இருக்குது ஓகேவா, நம்மக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், உனக்கு கூட பிரச்சனை எனக்கு கூட பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு எல்லாமே ஹாப்பி தான் சொல்கிறாங்க. அது போதும் எனக்கு சொல்லி டேவும் ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. இப்போ தேவன் ஜிம் ஈவினிங் தான் டிராக்டர் தான் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா தான் ஜிம் ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்லி உங்கள் நான் மட்டும் பயங்கரமாக குழப்பிட்டு இருக்காங்க. இப்போது நன்மை சொல்கிறாங்க. ஏமா நான் உன்னை கூப்பிட்றப்ப சொல்லுவா எனக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உன் பையனை வந்துட்டு மிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம்மா என் பையனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆமாங்க பாருங்க என் பையனை பார்க்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா டேவும் ஜிம்னி அனுப்பி வைக்கவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. டே வருவான் நான் யூஎஸ்க்கு சொல்கிறாங்க. வருவாம்மா நான் சொன்னால் கேட்பான், நான் சொல்லி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சார் இப்போ ஜிம்மும் டேவும் வீட்டுக்குள்ளே வர இந்த பக்கம் டேவோட கிராண்ட் மதர் அப்போட கட் பண்ணிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வராங்க. எனக்கு 2 மாதம் சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட அத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லி கேட்குறாங்க. அவள் ஜிம்மில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாளா சரியா சொல்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே அவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறாடா, கொஞ்சம் ஜிம்மில் கூட்டிகிட்டு போறியா ஃபாரினுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு டைம் வரது கஷ்டம்டா, நீ வேணால் போயிட்டு வரா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேவா சரி டேவா ஜிம்டாம்மா. ஐயோ கிராண்ட்மா அதெல்லாம் வேண்டாம்மா, அம்மாவுக்கு அதை பிடிக்காது, நாங்கள் இங்கே இருக்கோம் கொஞ்சம் டேஸ் போகட்டும், அம்மா அப்போ வேணால் வெக்கேஷனுக்கு வரட்டும் சொல்கிறாங்க. வெக்கேஷன் வரது இந்த 1 வருஷம் இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அது கிராண்ட்மா சொல்கிறாங்க. உன்னோட அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அப்பா அதை விட மிஸ் பண்ணுறாங்க, நான் வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டுனோ அது மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படுற என்னால் பார்க்க முடியும் சரியா, அதனால் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் பார்த்துருவாங்க. என்னால் வந்துட்டு எனக்கு வந்து ஏஜ் ஆகிட்டாங்க, டக்குன்னு போக முடியல ஃபாரினுக்கு, அவங்க வந்தால் தான் பார்க்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் போய் பார்க்குறாட்டே நீ கொஞ்சம் ஜிம்மை கூட்டிகிட்டு போயப்பா ஃபாரினுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது டே கேட்குறாங்க. ஜிம்மி நம்ம போகலாமா சொல்லிட்டு. இல்லை மாமா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் நம்ம போகலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே மாமா ஜிம்மி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஆசை அவங்க அம்மாவை பார்க்கணும் அவங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ ஃபைனல் நம்ம டேவோட அப்பா அதை ஆரம்பிச்சு அவங்களுக்கு டே அவங்களுக்கு வந்துட்டு எல்லோரும் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க ஃபாரின் போகிறதுக்கு தான். டே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபாரின் போகிறாரு. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் டேவும் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. மாமா நீங்கள் என்ன ட்ரெஸ் வந்துட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ட்ரெஸ் ஜிம்மி போட்டு சொல்லுவாங்க. இப்போ ஜிம்மி தான் ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ டே போடுறாங்க. இது வரைக்கும் நம்ம டே வந்து வில்லேஜ் ட்ரெஸ்ஸில் காஸ்ட்யூம் தான் இருப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ அழகாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு ஜிம்மின் டேவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் மாமா சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா உன் ஹஸ்பண்ட் அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் மாமா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்மின் போட்டு டேவோட ஃபேஸ் கூட கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா உண்மையாக உங்களை யாரும் வந்துட்டு நாங்கள் பார்த்தா உங்களை பொண்ணுங்க பசங்க எல்லாரும் உங்களை வந்துட்டு விடவே மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆனால் என் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே மாமா போகலாமா சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நான் எத்தனை டைம் சரி இப்போ ட்ரெஸ்லாம் போடுறா சொல்லிட்டு ஒரு டைமாக போட்டிருப்பேன் சொல்கிறாங்க. டே அதெல்லாம் போட வேண்டிய எனக்கு வேலை இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கூட போகிறோம் ஃபாரின் போகிறா ஜிம்முக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சொல்கிறாங்க. டே சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அழகாக இருக்கடா நீ இந்த ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஏன்னு பார்க்குற மாமா நீ அவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அக்கா நீ டேனே கூப்பிடுக்கா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா நீ மட்டும் ஜங்கு மாமாவை கூப்பிடலாம், நான் வந்து டே மாமாவை கூப்பிடக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் அதை மட்டும் தான் கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ டேக்கு அந்த பர்சல் இன்னும் பிடிச்சிருக்கு. டே போயிட்டு
போயிட்டு அப்படி ஜிம் எக்ஸசைஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இந்த பையனுக்கு கொஞ்சம் வெக்கமே இருக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வெக்கம், எனக்கு என்ன ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு பத்திரம் போயிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே பாசிட்டிவ் பாயிண்டா. டேவும் ஜிம்னால ஃபாரின் வராங்க. ஜிம்முக்கு அவ்வளோ பேருக்கு டே கூட வருது. ஏன்னா நம்ம ஜிம்மில் அவங்க அப்பா மட்டும் சொல்லலை இந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு, சர்ப்ரைஸாக தான் வராங்க. அதனால் இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா தான் அப்படி சோகமாக வந்துருக்காங்க. அந்த பேபி போயிட்டு ஜின்னோட பேபி போயிட்டு கிராண்ட்மா சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உண்மையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம், என் பையன் அங்கே போயிட்டு எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் தானே மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் பண்ணி வச்சேன், அவன் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ மிஸ் பண்ணி நினச்சி கூட பார்க்கணும். அவன் என் அம்மா இப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க போல என்ன. இப்போ நான் அதே மாதிரி கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா தான் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ டோர் பில் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, என்ன ஏன் ஜின்னு எதனா ஆர்டர் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலான்ட்டி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா போயிட்டு சரி தலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பார்த்தாக்கா பயங்கர ஷாக். ஏன்னா டேவும் ஜிம்மில் இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க போய் பார்க்குறதுக்கு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா கொண்டு போய் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் நம்ப முடியல, ஜிம்மி இது நீயா சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, யாரும் சொல்லிட்டு ஓப்பன் போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டேன்னு இருக்காங்க. டேவை பார்த்துட்டு ஜின்னுக்கே ஷாக்கு, என்னடா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணா இது வரைக்கும் வில்லேஜில் இருந்துருப்பாரா, இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. டே சொல்கிறாங்க. ஜின்னா ஹேங்க சொல்கிறாங்க. அப்படியே உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. உள்ளே வராங்க. ஜிம்மில் அம்மா தான். ஜிம்மில் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. தங்கம் நானே வரலான்னு நினச்சி நீயே சொல்கிறாங்க. நீங்கள் தானே பார்க்க வருமா, நான் வரக்கூடாதான் சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எப்போனாலும் வரலாம், ஆனால் டேக்கு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு உள்ளே போயிட்டாரு. அம்மா டே உள்ளே போயிட்டாங்க. வாங்க நம்ம போகலாம் சொல்லிட்டு 2 பேர் உள்ளே வராங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்து சோஃபாவில் உட்காந்து தோணும். ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. டே அவ்வளோ அழகாக இருக்காரு, பார்க்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்காரு. நார்மலாக அழகாக இருப்பாரு. நான் ட்ரெஸ் பண்ணது எல்லாமே ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிட்டிக்கு ஃபாரின் வந்து எப்படி போடணுமோ அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்குற டேவிட நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படிப்பா சொல்கிறாங்க. அதில் எனக்காக மாமா போட்டுக்கிட்டாங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. மாமா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எங்கே இருந்தாலும் அவங்க என்ன நடக்குது எல்லாமே தெரியும் ஓகேவா. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி வந்துட்டியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா தான் டேஹா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. அச்சோ ஆண்டி அதெல்லாம் மறந்துடும் ஓகேவா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் பையனை எனக்கு நீங்கள் கொடுத்ததுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா நீங்கள் இங்கே வந்ததுக்கு சொல்கிறாங்க. அச்சோ அப்படியே எதுவும் ஆண்டி இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், எப்போயும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாது ஆண்டி, நீங்களே வருவீங்களா நாங்கள் நினச்சிட்டோம். எப்படி எங்கள் கிராண்ட்மா அப்படி நீங்கள் வருவீங்க வெயிட் பண்ணுவாங்க, நானும் அப்படி நினச்சிட்டேன்னா நாங்கள் தான் எங்களால் வர முடியல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிதான் சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்பா வந்து ஈவினிங் சர்ப்ரைஸாக வந்து காமிக்கல அப்பா அப்படி நினச்சி ஏங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனா நமக்கு ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மு தான் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்காங்க. வெரைட்டி ஃபுட்டை குக் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கொரியன் ஃபுட்டாக தான் குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் டே தான். ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. 2 பேரும் ரூம் தான் போகிறாங்க. இந்த பக்கம் அந்த ரூம் பார்த்து டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக டேவோட பிக்சர் தான் இருக்கும். அதை மாற்றவே இல்லை வீட்டில். நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது தெரிஞ்சு அந்த ஃபோட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொன்னாங்க நீ என்னோட பிக்சரை பார்த்துட்டு இருப்ப சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. அது என் மாமா அவனை பார்த்துட்டு இருந்தது அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே தான் அப்படி ஜிம் அந்த டோரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா வேண்டாம் இது வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் சவுண்ட் ப்ரூஃபே இல்லை, அங்கேயே அப்படி இருக்கும். இது சவுண்ட் ப்ரூஃபில் ரூம் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மு இப்போ போய்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா அதை சொல்கிறாங்க. பாரு அவங்க எப்படி ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஒரு குட்டி ரொமான்ஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கழிச்சு மாமா வேண்டாம் சொல்கிறாங்க. வேணும் அப்படின்ட்டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் டே அவங்களோட நம்ம ஜிம்மின் ரூமில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஜிம்மின் பார்க்குறாங்க. மாமா போதும் விட்டு சொல்கிறாங்க. விடுவா போதும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. அது பாத்ரூமில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எப்படி ஒன்றா ஷவர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வில்லேஜில் வந்து தனி ஷவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு கொஞ்சமாக போயிடுது. அம்மா வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் இல்லை ஜிம் எப்படி லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்படி அவனுக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே சரி பாருங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் மாமா அங்கே உட்காருங்க சொல்லிட்டு இப்போ அவர் ஹேர் ட்ரை வச்சுட்டு ஹேர் வைப் பண்ணுறாங்க. எதுக்கு ஜிம் தான் சொல்கிறாங்க. டக்குன்னு ஹேர் வைப் ஆகிடும் மாமா சொல்லிட்டு இப்போ அவர் ஹேர் வைப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக 2 பேர் பிடிச்சி முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கீழே போகலாமா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க நான் கீழே போகிற சொல்லிட்டு கீழே வந்து தரவடி வந்துட்டு பார்த்தா நம்ம ஜிம் நெக்கில் பார்த்தா நம்ம ஜிம்முடைய நெக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஹெக்கிஸ் தான். இதை பார்க்குற ஜிம்மில் அம்மாவுக்கு நல்லா புரியுது. டேவும் ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒருத்தர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா நினச்சிருப்பாங்கன்னா டே வந்து வில்லேஜில் வளர்ந்த ஒரு பையன் இல்லையா, வில்லேஜில் இருக்கிற ஃபார்மராக இருக்கிறதுனால அவனுக்கும் ஜிம்முக்கும் லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்காது அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஒரு சிட்டியில் வளர்ந்த பையனும் ஒரு வில்லேஜ் பையனும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே வேறு, ஃபீலிங்ஸ்ன்றதும் வேறு, லைஃப் ஸ்டைல் வேறு இல்லையா. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இப்போ ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அந்த ஜின்னோட பொண்ணு இருக்கலாம், அது கூட ரொம்ப
ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஜீவன் சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம சின்ன நிறைய குக் பண்ணிட்டு இருக்காங்க, வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் அம்மா தான் வந்துட்டு எப்பா டேவை கூப்பிட்டு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் தான் வந்துட்டு டேமம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவு கீழே வராங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஜிம்மின் டேவை மாமான்னு கூப்பிடுறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபைனலாக 2 பேரும் உட்காருங்க. ஜிம்மில் அம்மா தான் அவ்வளோ ஃபுட்டு வெரைட்டி வைக்கிறாங்க. நல்லா சாப்பிட சொல்லிட்டு டே மேலே அவ்வளோ லவ் காட்டுறாங்க, கேர் காட்டுறாங்க. ஏன்னா அவங்க பையனை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அப்புறம் சன்னியில் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும்ல சொல்லிட்டு இப்போ அவங்களும் நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட பண்ணுறாங்க. ஆண்டி எனக்கு இவ்வளோ வேண்டாம் சொல்கிறாங்க. சில சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. நம்ம டேவும் சாப்பிட்றாங்க, ஜிம்மும் சாப்பிட்றாங்க. இப்போது ஜிம்மிட்ட நல்லா சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போது ஜிம்மில் அம்மா தாங்க பாருப்பா அப்பா வரதுக்கு ஈவினிங் ஆகும் ஓகேவா, நீ தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டால அப்பாவுக்கு, நீ போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகேவா ஈவினிங் வரைக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்ட மேலே ரூமுக்கு போயிடறாங்க. அப்படி 2 மேலே தூங்கியிருப்பாங்க. இப்போ டைம் ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 o'clock போல ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் நான் அப்பா உங்கள் நிமிஷம் தான் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க தம்பியை சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் கூட ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவன் ஃபோன் கூட அதிகமாக பண்ண மாட்டான்ப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க காரில். இந்த பக்கம் நம்ம ஜிம்மிட்டே தானே ரூமில் நம்ம ஜிம்மிட்டே தான் சும்மாவே இருக்க மாட்டார், எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஜிம்மிக்கிற மாதிரி இருக்கும். டேம்மா சும்மா இருமாம்மா சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு என்னடா சொல்லிட்டு அவர் ஹேண்ட் வந்துட்டு ஜிம்மில் ஷர்ட்டுக்கு விட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மாமா விட்டு விட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் வந்துட்டு போகிறாங்க ஓகேவா, இது வந்து வில்லேஜ் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே வந்து கண்டுக்கதே இல்லை, அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க, நான் அங்கேயே கண்டுக்க மாட்டேன், இங்கேயே அதெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பி ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்மும் டே ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு அப்படி நியூ ரொமான்டிக் கப்பல் எப்படி இருப்பாங்களோ அவ்வளோதான் அழகாக ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பாவும் நம்பிட்டு வந்துடுறாங்க. வந்து இப்போ வீட்டுக்கு என்டர் ஆகும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வீடு ஃபுல்லாக ஃபுட்டு நல்லா வெரைட்டி குக் பண்ணியிருப்பாங்களே அந்த ஸ்மெல்லு வருது. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா இன்றைக்கி என்ன உன்னோட அம்மாவும் நம்பிச்சோம் நிறைய குக் பண்ணிட்டாங்களோ சொல்கிறாங்க. அப்படி தான்ப்பா நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ போய் 2 பேர் வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் அப்படி கூப்பிட்றாங்க. நம்பிச்சோம் வந்துட்டியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன்டா, என்னடா என்ன ஸ்பெஷலாக நிறைய குக் பண்ணிருப்பா போல சொல்கிறாங்க. குக் பண்ண ஸ்பெஷல் தான் சொல்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்குறாங்க. அதுவா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டா யாரும் அப்பா அம்மாவா சொல்கிறாங்க. எது என் அப்பா வந்து நான் எப்படி குக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த வீட்டுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பர்சன் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. என்னப்பா ஜின் என்ன சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற சொல்ல சொல்கிறாங்க. அதுவா அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் பார்க்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ரம்ஜிக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மி தான் மாமா விட்டு மாமா இங்கே பாரு விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஏன்டா சொல்கிறாங்க. ஏன் கூப்பிட்றாங்க வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு சரி ஓகே சார் 2 பேர் இருந்துக்கிறாங்க. ஜிம்மி தான் இப்படி போக முடியாது சொல்லிட்டு அவர் போய்ட்டு டேவோட ஷர்ட்லாம் போட்டி விடுறாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. இவர் ஷர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வராங்க. ஹேங் சொல்கிறாங்க. இங்கே கொஞ்சம் கீழே வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்கும்போது ஜிம்மில் அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா வந்துட்டிங்களா சொல்லிட்டு ஜிம்மின் ஓடி போய்ட்டு அவங்க கூட ஜம்ப் ஆயிடுறாங்க. அப்பா பிடிச்சிக்கிறாங்க. வச்சு தங்கம் இப்போ தான் சொல்கிறாங்க. அப்பா நான் அன்னைக்கு மார்னிங் தான் போக சொல்கிறாங்க. மார்னிங் அந்த காமிப்பா மார்னிங் தான் வந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கட்டவங்க நீ என்ன சொல்லாமல் கிளம்ப சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பின்னாடி இறங்கிருப்பாங்க. டே வந்துட்டு இங்கே உள்ள ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ட்ட அப்படி போட்டிருப்பாரு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஜிம் பண்ணி மாதிரி போட்டுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. மேலே ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அது வந்துட்டு பட்டன்லாம் க்ளோஸ் பண்ணல ஒரு மாதிரி அழகாக போட்டிருப்பாரு. ஹார்ட்டாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நம்ஜன் ஹேங் சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி தான் ஹேங் சொல்கிறாங்க. சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எப்போ ஆண்டி வந்து ரொம்ப ஜிம்மில் மிஸ் பண்ணுறதா கிராண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா, அதனால தான் சரி ஓகே கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறீங்க ஜிம்மினை அதுக்காக தான் சொல்கிறாங்க. உண்மையாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க ஹேங் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க ஹேங் சொல்கிறாங்க. நம்ம ஜம்மு பையனை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒர்க்கு ஹேங் அதனால தான் இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்துருப்போம் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தாங்க அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரப்போ அவங்க கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா என்னாச்சு சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறா இந்த வீட்டில் அவனோட சவுண்டு சிரிப்பு சவுண்டு இல்லாமல் உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. டேங் மாப்பிள்ள எப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க நீங்கள் டேனே கூப்பிடுங்க நம்ம மாப்பிள்ளலாம் கூப்பிடாதீங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு சாப்பிட்டீங்களுக்கு இதனால தான் வெரைட்டி ஃபுட்டாக ஆமாப்பா அம்மா நிறைய குக் பண்ணாங்கப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு கூட எந்திரிச்சேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அப்பா உங்கள் நைட்டு டின்னரில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நிறைய வெரைட்டி ஃபுட்டாக இருக்குது. ஜிம்மில் வந்துட்டு டேட் வந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. அம்மா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் திருப்பி சாப்பிட்ருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மில் அப்பா வந்துட்டு லீவ் போட்டுறாங்க. ஆஃபீஸுக்கு ஒரு 1 வீக் வந்துட்டு இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவருமே இங்கேயே இருந்துட்டு எல்லா பிளேஸும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்மில் டே வந்துட்டு வில்லேஜ் தாண்டி எங்கே போனதே இல்லை. ஜம் கூட நிறைய பிளேஸ் போயிருக்காங்க. ஆனால் டே இங்கே போனதில்லை. அதனால டே இங்கே நிறைய பிளேஸ் வந்துட்டு எங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. டே ஜிம்மில் கப்பல் ட்ரெஸ் போட்டு நிறைய பிக்சர் எல்லாரும் சென்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. வில்லேஜில் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே இப்போ தான் லைஃப் ஃபஸ்ட் டைம் உள்ள வெளில போகிறான்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம மாமன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வெக்கேஷனுக்கு இந்தியா வரீங்களோ அதே மாதிரி கொரியா வரீங்களோ நாங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கலாம்ல சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் ஒர்க்லேயே மூழ்கிடுவீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேஸ் எப்படி போணுச்சு தெரியல. 1 வீக் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஜிம் தானே கம்பல்சரி போயே ஆகணும். அதனால ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே மாமா நம்ம ஊர் கிளம்புமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க மாமா சொல்கிறாங்க. உண்மை சொல்லவா அத்தை ஃபுட்டை வந்து நிறைய போட்டு கொண்டுடுவாங்க போல சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்லியிருக்கு? ஆமாம் அங்கே நீங்களாம் வந்து கிராண்ட் எப்படி பண்ணுவாங்களோ இதே சாப்பிடுங்க அதே சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பாடை போட்டு கொள்ளுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பி மாமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீ ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பி மாமா. எனக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடிப்பேன் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஏஞ்சலே கொடுத்துருக்காங்க என் அத்தை மாமா. அவங்களுக்கு இதில் பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிமின் டேவி கிளம்புறாங்க. இங்கே ஜிமின் அம்மா அவ்வளோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாருக்கும். இங்கே பார்ப்பா ஒயனுக்கு ஒயன் பேபி அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்பாக்கு என் அண்ணாக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கி வச்சிருக்கேன். கொடுத்துருப்பா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. டீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா கூட்டிட்டு வந்தது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி நான் எப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் சீக்கிரம் வந்து பார்க்குறோம்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு ஃபைனல் அவங்க வந்துட்டு ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது அம்மா போயிட்டு வர சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினு டேவும் அப்படி ரிட்டர்ன் கொரியா தாண்டா வராங்க. ஃபைனலாக கொரியா வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் வாங்கிட்டு எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. டயர்டாக போய் படுத்துறாரு. இந்த பக்கம் டீ எப்போது போய் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் ஒர்க்கு போயிடாரு. இப்போது அப்படி டேஸ்க்கு அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒன் பாயிண்ட் தான் ஜிமின் ரொம்ப டயர்டாக படுத்துருக்காரு ரூமில். டே பார்க்குறாங்க என்னாச்சும்மா அன்றைக்கி மதியம் பார்க்க கூட்டின்னு தோட்டத்துக்கு வரல சொல்கிறாங்க. அது ரொம்ப டயர்டாக இருக்குமாம்மா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ரொம்ப டயர்டாகவே இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் படுத்துருக்காங்க. இப்போ டே படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு என் தங்கத்துக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குமாம்மா சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேவும் என்ன உனக்கு சொல்கிறாங்க. தெரியல எனக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண போல இருக்க சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க. அவ்வளோ தானே சொல்லிட்டு டேவும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜிம்மி கூட இருக்காங்க. இப்படி 1 வீக் போயிடுது. ஜிமின் 1 வீக்காக ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்துட்டு வெளில போகாது தோட்டத்துக்கு கூட போக மாட்டேங்கிறாரு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இன்றைக்கி ஜிமின் தான் சாப்பிடான்ட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் கிராண்ட்மா தான் ஜிமின் இந்த ஃபுட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா சொல்லிட்டு ஃபுட்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய் தான் வச்சிருப்பாரு. டக்குன்னு வாமிட் பண்ணிடுறாரு. இப்போ டே கரெக்டாக இப்போ தான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துருப்பாரு. பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. மாமா சொல்கிறாங்க ஜிமின் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. இப்போ மாமா அதை சொல்கிறாங்க. கிராண்ட்மா என்ன ஃபுட்டை கொடுத்தீங்க அவனுக்கு சொல்கிறாங்க. டே நான் நல்ல ஃபுட்டு தானே கொடுத்தா சொல்கிறாங்க. அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க. அவன் எதுக்கு வாமிட் எடுக்கிறான் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் உனக்கு இந்த ஃபுட்டு ஒத்துக்கலையா சொல்கிறாங்க. தெரியல கிராண்ட்மா சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது. இப்போ கிராண்ட்மா தான் அங்கே வந்து உட்கார சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போது அவங்க ஜிம்மோட ஃபேஸ்லாம் பார்த்துட்டு சரின்ட்டு ஹேண்டை பிடிச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கேட்குறாங்க ஏன்ப்பா சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா சொல்லி கேட்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஏன்டா பண்ணுற நீ பண்ணிட்டு எங்களே சொல்கிறேன்னுக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லி ஜிம்மிட்டே கேட்குறாங்க. எங்கே பார்த்தாலும் தோட்டம் வீடுன்னு ஒரு இடம் விடாமல் அப்படி சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்க எங்கே பார்த்தா நீ தானே ரொமான்டிக் பண்ண சுற்றிட்டு இருப்பா சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா இப்போ சொல்கிறீங்க அவன் வாமிட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சொல்லிட்டு இப்போ டே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க அப்பா வாங்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. டேவோட ஹாப்பினஸ் சொல்லவே முடியல வரும்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஒரு மாறி அப்படி ஜிம் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா தான் அச்சுவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஒரு நாள் ஃபுட் பண்ணி வராங்க. இப்போ அப்படி நம்ம யூஎஸ்க்கு நியூஸ் போகுது. ஜிம்மில் அம்மாவுக்குலாம் செம்ம ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஆனால் அந்த ஜிம்மில் கிராண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருக்க வேணாம் பேபி பிறக்கிறப்ப வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக நம்ம ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலான்டா ஒரு க்யூட்டாக ஒரு பையன் அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்கான் வெளியில். இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தவங்க சாப்பிடவே சொல்கிறாங்க. நம்ம வேண்டாம் போக சொல்கிறாங்க. சாப்பிட மின்மின் இங்கே வா சாப்பிட சொல்லிட்டு ஜிம்மி தான் போய்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. அந்த பசங்க பார்த்து அந்த பேபி ஓடி போகுது. டேட் ஆசை ஓடி போய் இறக்குது. அவர் தூக்கிட்டு வேற டே தான் டே பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு மம்மா வந்துட்டு உன்ட்ட கத்திட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. மம்மா எனக்கு சாப்பாடு விட்டுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சாப்பிடுங்க வா சொல்லி இப்போ ஜிமின் என்கிட்ட கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் தான் டேட்டு கொடுத்துரு ஓகே மாமா நான் இப்போ வர சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அக்கட்ட சொல்லிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டாங்க. இந்த பக்கம் நம்ம வயனோட பொண்ணு தான் க்யூட்டாக பார்த்துட்டு அச்சோ உங்களுக்கு மின்மின்னு சொல்கிறாங்க. அக்கா சரி க்யூட்டாக யூனா அக்கா அப்படி சொல்லிட்டு வந்து போய் பார்த்துட்டு இருக்கு சாப்பிட்றே தங்கம் சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒயன் கிச்சன் நின்றுருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஒயன் பார்க்குறா ஜிமினோட ஃபுட்டெல்லாம் இப்போ நல்லா குக் பண்ண வரதுல சொல்கிறாங்க. ஆமாம் நான் அதை கற்றுக்கிட்டேனே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அப்புறம் ஆண்டி எப்போ வரேன்னு சொல்கிறாங்க. வருவாங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரியல. வெக்கேஷன் விட்டால் வருவாங்க நினைக்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு இப்போ வெக்கேஷன் தான் வராங்களா சொல்கிறாங்க. நீ வெக்கேஷன் வந்துட்டு லவ்வில் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா என்னை எதுக்கு டீஸ் பண்ணிட்டே இருக்கா சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்னோட டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஜிம் டீஸ் பண்ணிட்டே இருக்கா சொல்கிறாங்க. அத்தை நானும் உங்களோட மருமக இவனும் உங்களோட மருமக சரியா நீங்கள் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு தாண்டா பேபி கூட்டாக தூங்கிட்டு இருக்கு. இப்போ டே தான் ஜிம்லேயே வச்சுக்கணுங்க பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா என்ன எதுக்கு பார்த்துட்டே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம் குழந்தை பார்த்துட்ருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இல்லை நம்ம டே தான் வந்துட்டு ஆமாம் கீழே யூனாக்கா படுத்துட்டு இருக்கிற கிராண்ட்மா கூட ஸ்டோரி கேட்டிருக்கான்னு கேட்கல சொல்கிறாங்க. நான் போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே தான் பார்க்குறாங்க. டே அங்கே போய் தூங்க நல்லா இருக்கும்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நான் போக சொல்லிட்டு டே தான் வந்துட்டு இவங்க ரூம் மேலே இருக்கும்டா கீழே கூட்டி வந்து விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் யூனா தான் பயங்கரமாக கதை கேட்டுட்ருக்கா. நம்ம ஒயன்மே அங்கே தான் இருக்கா. ஏன்னா ஜங்க் வந்துட்டு வெளில போயிருக்காங்க கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளில போயிருக்கிறதுனால அதுவும் வெளியூர் போயிருக்காங்க. அதனால் ஒரு இங்கே இல்லை சொல்லிட்டு
பையனை நம்ம கிராண்ட்மா டேவோட அம்மாலாம் லைனாக படுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் போயிட்டு பேபி போகுது. கிராண்ட்மா சொல்கிறாங்க, என்னடா தங்கம் இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் எதாவது ஸ்டோரி சொல்கிறீங்களாமே எனக்கு சொல்லுங்கள், டேட்டா சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க வா சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அவன் அடுத்த குழந்தைக்கு பிளான் போடுறான் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, நீ உன் பையன் நீ டீஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயினோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அதுன்னு உண்மை தான், ஜங்கு கூட பரவாயில்ல, இந்த டே இருக்கானே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. இப்போ அந்த பக்கம் ரூமில் பார்க்குறேன்டா நம்ம டே தான் அப்படி ஜிம்மில் பார்த்துருக்காங்க. என்னம்மா என்னையே பார்த்துருக்க சொல்கிறாங்க. நீ எப்படிடா ஒரு குழந்தை பிறந்து அதுக்கே 3 வயசு ஆகிடுச்சு இன்னும் அப்படியே இருக்க ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணு சொல்கிறாங்க. இல்லைடா அப்படியே இருந்தா சொல்கிறாங்க. அப்படியே இருந்தா சொல்கிறாங்க. நான் எப்படா சும்மா இருக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி அம்மா எட்டு போக சொல்கிறாங்க. இப்படியே தான் வந்துட்டு பாரு பகல் ஃபுல்லாக தோட்டத்திலே இருக்க முடியாது. குழந்தை பிறகு முன்னாடி என் வீட சுற்றி வந்துட்டு இருப்பா. இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு வரதேடா ஒன்று நைட்டு மார்னிங் உன்னை வீட்டில் பார்க்குறேன், அதை நைட்டு தாண்டா பார்க்குறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் லஞ்ச் டைம் வீட்டு வரேன் தான் சொல்கிறாங்க. லஞ்ச் டைம் வீட்டுக்கு வரலாம், அங்கே ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி நீ சொல்லு, நம்ம பையனுக்கு என்ன பிளான் வச்சுருக்கா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிளானும் இல்லை மாமா, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அப்படியே விட்டுறலாம் சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா இப்போது ஜங்க் மாமாலாம் எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபார்மர் பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ஃபார்மர் பண்ணுறீங்க, அவருக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா சிட்டியில். அதேமாதிரி நம்ம பையனுக்கு என்ன பிடிக்குதோ அப்படியே விட்டுறலாம் சொல்கிறாங்க. அப்படியா நீ பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜார்ட்டே சொல்கிறாங்க. அப்படியே மாமா ஆமாம் எனக்காகவே யூஎஸ்ல போயிட்டு வந்தேன், யூஎஸ்ல போயிட்டு பிறந்து வளர்ந்த குழந்தை எது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நான் இங்கே தான் பிறந்தேன். ஆமாம் இங்கே பிறந்து அங்கே போய் வளர்ந்து எனக்காக வந்த ஒரு குழந்தை அது ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பியாக தானே இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எனக்கு என்ன குறை, என் மாமா நல்லா பார்த்துக்கிறானே ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா உன் மாமா நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போட்டே சரி ஓகே மாமாவுக்கு இன்னொரு குட்டி பேபி வேணுமா கொஞ்சம் தருவியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட்டி பேபியா சொல்கிறாங்க. அது எப்படி மாமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குட்டி பேபி வேணும் அப்படி சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் அவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது அப்படின்னா நீ என்ன வந்துட்டு ஊர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கா ஆமாம் அது இந்த வெக்கேஷன் போகலாமா 2 months சரி 2 months முடிஞ்சு வெக்கேஷன் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, எனக்கு தெரியும் உனக்கு நீ அங்கேயும் மிஸ் பண்ணுற சொல்லிட்டு, ஆனால் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் இது மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி இவர் மை ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்போ 2 months அப்புறம் கூட்டிகிட்டு போகிறல கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். நீ சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா, அது நம்ம பையனும் அங்கே பார்க்கணும்ல, அவனுக்கு இங்கேருந்து பார்க்குறான், அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படி ஜிம்மி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் மூணு ஆயிடுச்சு. இதோடைய அந்த ஃபேமிலி ஹாப்பியாக நீங்கள் முடிக்கிறடா அப்படி பிடிச்சிக்கணும். அப்புறம் பேட்டி கிடையாது.